எஃபிஷியண்டான ஆள் தேவையில்லை. ஏன்னா ஏஏ உங்களுக்கு எஃபிஷியண்டான கோடு கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து எஃபிஷியண்டான ஆள் தேவை கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூனியர் பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறதா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷனில் எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நான் ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் இதுக்கு நான் என்ன இப்போ பேசிகிட்டு இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசியிருப்பேன். ஏன்னா அந்த டைமில் நான் என்னோடய தாட் அப்படி இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 2 மந்த்ஸில் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா, முக்கியமாக சீனியர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் தான் சொல்லணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்க் ரெக்ரூட்மெண்ட் எல்லா கம்பெனிலையும் போயிட்டுருக்கு. மார்க்கெட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லை. அப்படின்னா இது ரெண்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹை சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸை இன்டைரக்டாக ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. பட் டிசிஎஸில் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்காக இன்டைரக்டாக அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னோட தாட் ஆக்சுவலாக. ஏன்னா சிடிஎஸில் அசென்ச்சரில் ஐ திங்க் தே வில் ஆல்வேஸ் ஃபோர்ஸ் யூ டு கோ. ஐ டோன்ட் நோ